லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மறைந்த குறும்பா ஓவியர் கிருஷ்ணனின் மகள் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் கல்லூரியிலிருந்து இடைநின்றதாக கூறியுள்ளார். குறும்பா பழங்குடியின மக்களின் கலாச்சாரம், வழிபாடு, பண்டிகைகள், தொழில் ஆகியவற்றை மையமாக வைத்து குறும்பா ஓவியங்களை வரைந்து புகழ் பெற்றவரான கோத்தகிரியைச் சேர்ந்த கிருஷ்ணனுக்கு 4 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த ஆண்டு எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். இதையடுத்து 4 குழந்தைகளையும் அவரது மனைவி கூலி வேலைக்கு சென்று கவனித்து வருகிறார். இதனிடையே கிருஷ்ணனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டது ஒரு புறம் மகிழ்ச்சி அளித்தாலும் கணவன் இல்லாதது வருத்தமளிப்பதாக அவரது மனைவி சுஷிலா தெரிவித்துள்ளார். கணவனைப் போல் குறும்பா ஓவியத்தில் நாட்டம் கொண்ட தனது மூத்த மகள் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் கல்லூரியிலிருந்து நின்றதாகவும் படிப்பை தொடர அரசு உதவ வேண்டும் எனவும் சுசிலா கோரிக்கை விடுத்துள்ளார். வந்து 4 குழந்தைங்க. பெரிய பொண்ணு வாசுகி, பையன் பேர் ராகுல், இன்னொரு பாப்பா பேர் கீதா, அப்புறம் கீர்த்திகா. 4 பேர்த்தையும் நான் தான் ஒரு ஆள் தான் வேலை செஞ்சு பார்த்துக்கிறேன். என் பொண்ணு வந்து காலேஜுக்கு அனுப்புனேன் இந்த வருஷம். பணம் காசு என்னால் கட்ட முடியல. ப்ரைவேட் காலேஜில் ஒரு NGO வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால வந்து இப்போது என்னை வந்து மாதம் பணம் கட்ட சொன்னாங்க. நான் 4 குழந்தைகளை பார்த்து என்னால் ஃபீஸ் கட்ட முடியாதனால வீட்டில் வச்சுருக்கேன். குழந்தைங்க 4 படிக்கிறாங்க. எனக்கு கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.